கொல்லிமலைக்கு ஒன் டே ட்ரிப்பு போகணும் அப்படின்னா 7 ஹில்ஸ் ஹோட்டல் உங்களுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் தரேன். தங்கிறதுக்கு நல்ல ஒரு தரமான இடம். நண்பர்கள் அவங்களுடைய அப்ரோச் நல்லா இருக்குது. சமையல் சூப்பராக இருக்குது. இடம் வந்து நல்லா இயற்கையான நல்ல ப்ளேஸாக இருக்குது. கண்டிப்பாக கொல்லிமலை போனால் இங்கே தங்குங்க. ஓகே, லெட்ஸ் கோ. மாசி பெரியசாமி கோயில் இருக்கிற பார்க்கிங் தான். ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேரம் சரியாக இங்கே நம்ம கொல்லிமலைனாலே அமானுஷ்யம் தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் கோழிகளை எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய நேர்த்தி கடனுக்காக இந்த மாதிரி மலையை சுற்றி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இது போல் ஒரு சாங்கியம் செய்கிறாங்க. இது ரொம்ப நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இங்கே கருப்பு சாமிக்காக இந்த மாதிரி வேலில் உயிரோட கோழி இங்கே நம்ம மலையை சுற்றி இந்த மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், அந்த பக்கம் அது மாதிரி மலையை சுற்றி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வேல் இருக்கோ அங்கெல்லாம் கோழிகளை குத்தி அவங்க நேர்த்தி கடனை பஞ்சபூதங்கள் வழிகாட்டிட எங்க கருப்பு வரத பாருங்கடா. இங்கே கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா 10வது மலைன்னு சொல்லுவாங்க. அதாவது கொல்லிமலைக்கு மேலே போயிட்டிங்கன்னா 10வதாக ஒரு மலை இருக்குது. அதுதான் மாசி பெரியசாமி மலைன்னு சொல்லுவாங்க. மாசி பெரியன்னா பெரிய கருப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய கருப்பு. அந்த கருப்பு என்னென்னா நம்மளுடைய கொல்லிமலையை காக்கிறதுக்காக அவர் அங்கே குடிகொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு, சேலம் டிஸ்ட்ரிக் மக்கள் ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை, ரொம்ப வருஷத்து நம்பிக்கை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஈடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. என்ன அந்த ஈடு கொடுக்குற வழக்கம்னா, அந்த கோழி உயிரோடு போய் வேலில் சொருவி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களில் இருக்கிற காசுகளை அதில் அடித்து அவங்களுடைய ஃபுல்லாகவே காசாகவே இருக்குது. கொல்லிமலையில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அருவி அப்புறம் வந்துட்டு மாசிலா அருவி ரெண்டும் தடை செய்யப்பட்டிருக்கு தண்ணி இல்லாதனால. ஆகாய கங்கை அந்த 1000 படிக்கட்டு இறங்கி உள்ளே போய் பார்ப்போம் இல்லையா, ஆகாய கங்கை அங்கே மட்டும் நீர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓரளவு நார்மலாக தான் வருது. இப்போ போகிற நேரம் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு சரியான நேரம் இது. ஃபேமிலியோடு போயிட்டு குளிக்கலாம். ஏன்னா சேஃப்டி. அதே சமயம் அந்த பாறைகள் வழுக்குது, அங்கே கொஞ்சம் பத்திரமா இருங்க அந்த ஆகாய கங்கை கிட்டே போகும்போது. நன்றி. தொடரும் எங்கள் சிவபயணம்.